அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 தேர்வு எழுதுறவங்களுக்காக லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த டே ஷீட்டில் ரீசனிங் தொடர்பாக இருக்கக்கூடிய சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். ஒரு ஆப்பிளுடைய விலை 60 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. கொய்யாவுடைய விலை 90 ரூபா. மாம்பழத்துடைய விலை 60. இப்போ மாதுளுடைய விலை என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள். பட் இந்த கொஷின் இதை இப்படியே வச்சுட்டு இப்போ ஆப்பிள்னா 60, கொய்யானா 90, மேங்கோனா 60, இப்போ பொமக்ரேட்னா என்ன இருக்கும்? இப்போ இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு இந்த கொஷின் படி பார்த்தோம்னா இங்கே ஆப்பிள் இருக்குது, பட் இங்கே அப்படியே ஆப்பிள்னு அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த கொஷினில் வவல்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த வவல்ஸில் எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதில் ஏஇ ரெண்டு வவல்ஸ் இருக்குது. ஒரு வவல்ஸுக்கு எப்படி இவங்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வவல்ஸுக்கு 30 பாயிண்ட் எடுத்துக்கணும், 30 ரூபான்ற மாதிரி எடுத்துக்கணும். இங்கே 2 வவல்ஸ் இருக்கிறதுனால 2 30 60 அப்படின்னு வந்துருக்கு. அதே மாதிரி கொய்யாவுடைய விலை பாருங்கள். இதில் தமிழில் பார்த்தா புரியாது, இது இங்கிலீஷில் தான் நீ பார்க்க முடியும். இப்போ கொய்யாவுடைய விலையில் இதில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஏயுஏ வவல்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். 3 வவல்ஸ் இருக்குது. ஒரு வவல்ஸுக்கு 30, இப்போ 3 வவல்ஸுக்கு எவ்வளோ ஆச்சு? 90 ஆச்சு. சரிங்களா? அதன்படி இந்த ரூபா இருக்குது. அப்புறம் மேங்கோவில் இதில் ஏ இருக்குது, ஓ இருக்குது, 2 வவல்ஸ் தான் இருக்குது. அப்போ 2 × 30 60 இருக்கும். அப்போ பொமக்ரேட்ல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஓ 1, இ 1, ஏ 1, இங்கே 1, இங்கே 1, மொத்தம் 5 இருக்குது. இப்போ ஒரு இதுக்கு 30னா 5 பார்ட்டுக்கு நம்மளுக்கு 150 ரூபா வரும். இந்த ஆன்சர் இஸ் 150 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ தமிழில் பார்த்தோம்னா நம்மளால் வவல்ஸை எடுக்க முடியாது. இந்த கொஷினை பொறுத்தளவு இங்கிலீஷில் தான் பார்த்து வவல்ஸுடைய பாயிண்ட்டு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி எடுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் இருக்கும்? ஒரு செஸ் போர்டில் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு செஸ் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இப்படி இருக்கும். இந்த இதில் 8 இருக்கும். இந்த ரோலையும் சரி, இந்த இதுலேயும் சரி, மொத்தம் 8 கட்டம் இருக்கும். ஒரு சதுரம்னாவே நம்மளுக்கு பக்கம் இன்ட்டு பக்கம் தானே. இப்போ அதன் அடிப்படையில் நம்மளுக்கு எத்தனை சதுரங்கள்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ 1 ஸ்கொயர்லேருந்து ஆரம்பித்து 8 ஸ்கொயர் வரை வரும். 8 ஸ்கொயர் இருக்கும். அப்போ எல்லாமே பக்கம் இன்ட்டு பக்கம்னால 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அப் டு 8 ஸ்கொயர் வரை. ஒன்று அப்படி ஆட் பண்ணலாம். எப்படி? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் அப் டு 8 ஸ்கொயர் வரை இது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாம். அதோட இன்னும் என்ன ஈஸியாக செய்யலாம்னா, முதல் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா மாதிரி கொண்டு செய்யலாம். முதல் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? n × n + 1 × 2n + 1/6. இப்போ இங்கே என்னன்றது 8. இப்போ n + 1 2n + 1 16 + 1 17 டிவைடட் பை நம்மளுக்கு இங்கே 6 வரும். 1 3 2 3 6 3 3 9 4 2 8. இதை மல்டிபிள் பண்ணோம்னா இது ஒரு 12 12 17. ஃபைனலி 204 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ எத்தனை ஸ்கொயர் இருக்குது ஒரு செஸ் போர்டில் அப்படின்னா 204 ஸ்கொயர் இருக்குது. நம்ம ஈஸியாக தப்பு பண்ணுவோன்றதுக்காகவே 64 ஆப்ஷன் வச்சுருக்கான் பாருங்க. ஏன்னா எத்தனை சதுரம் இருக்குன்னா நம்ம 8 × 8 64 போட்டுருன்றதுக்காகவே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கான். ரைட்டா? கரெக்டான ஆன்சர் எதுனா 204 தான். அடுத்த கேள்வி. ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர்? இதில் இந்த பிக்சர் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பிக்சர் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டாருக்குள்ளது. இதில் தான் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வெளிப்படையாக அப்படியே தெரிகிறது. இதில் ஒரு 1 2 3 4 5 ட்ரையாங்கிள் சின்னதாக இருக்கும். ஸ்மால் ட்ரையாங்கிள் ஒரு 5 ட்ரையாங்கிள் இருக்கும். இப்போ லார்ஜஸ்ட்டாக இருக்கிற ட்ரையாங்கிள் பாருங்கள். இப்போ லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள்னா இந்த மாதிரி. இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இப்படி வரும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இப்படி வரையலாம். திரும்ப இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இந்த முக்கோணத்தை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். இந்த முக்கோணத்தை இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும்.
இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த 5 பாயிண்ட்டுக்குமே 5 ட்ரையாங்கிள் வரும். அது எல்லாமே லார்ஜஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதில் ஒரு 5. இப்போ 5 + 5 என்ன? மொத்தம் 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டார்னு வந்துட்டாவே 10 முக்கோணங்கள் இருக்கும் அப்படின்றத காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, த மிரர் இமேஜ் ஆஃப் த வேர்ல்டு ஸ்டில் அப்படின்றது கண்ணாடியில் எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஸ்டில்ன்றதுக்கு பக்கத்தில் இப்படி மிரர் வச்சு பார்த்தோம்னா இந்த இதில் எப்படி இந்த லெட்டர் விழுகும்? இந்த எல்லுன்றது இந்த மாதிரி திரும்பி இருக்கும், ஐன்றது அப்படியே தான் இருக்கும், டீன்றது அப்படியே இருக்கும், எஸ்ன்றது இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதோடைய ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எல்லுன்னு வந்துட்டாவே இப்போ இந்த இருக்குது பாருங்கள் இது. ஆனால் இங்கே எஸ் அப்படியே இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் எல் இங்கே ஒன்று இருக்கா, ஐடிஎஸ், இதுதான் எஸ் வந்து இன்வெர்ஸ் ஆகிருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்த கேள்வி, இந்த கொஷின் பாருங்கள். இதில் ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது நேரம் எப்படி காமிக்குது? 3:15 காமிக்குது. இப்போ ஒரு கடிகாரம் 3:15 நம்மளுக்கு இங்கே 12, 1, 2, 3 எப்படி இருக்கும்? இப்போ சின்ன முள் 3:15 போது கொஞ்சம் 3 விட்டு லேசாக விலை இருக்கும். பெரிய முள் வந்து கரெக்டாக 15 நிற்கும். இப்போ இது அப்படி கண்ணாடியில் மிரரில் பார்த்தோம்னா இது எப்படி இருக்கும்? அப்படியே இது இந்த பக்கம் இப்படி வந்திருக்கும். இந்த சின்ன முள்ளுன்றது கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ அந்த 9க்கு 8க்கு இடையில இருக்கும். இது கரெக்டாக 9 பேஸ் பண்ணி இருக்கும் பெரிய முள், சின்ன முள் மட்டும் 8க்கு 9க்கு இடையில இருக்கும். இப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 8:45 இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி பார்க்க தெரியல, எக்ஸாக்டாக மிரரில் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கால்குலேட் பண்ணோம்னா எப்படி பண்ணலாம்? இந்த டைம் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு 12 ஹவர்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்குன்னா நம்ம இதை இப்படி எடுத்துக்கணும். 11 hours 60 minutes அப்படின்னு எடுத்துக்கணும். இதிலிருந்து இவன் கொடுத்துருக்க இந்த இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 60ல் 15 போனால் என்ன? 45. 11ல் 3 போனால் என்ன? 8. இப்போ 8:45 இருக்கும் அந்த மிரரில் பார்க்கும்போது. அப்படி சொல்லி இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம்? ஈஸியாகவே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ இங்கே ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி, சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ போனதில் சதுரம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம், இப்போ எத்தனை செவ்வகம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ சதுரம் அப்படின்னு வரும்போது 2 சதுரத்தை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணாவே நம்மளுக்கு ஒரு கியூபாய்டு மாதிரி வந்துடும் இல்லையா? 2 சதுரத்தை வச்சோம்னாவே ஒரு கியூபாய்டாக வந்துடும். இப்போ இது ஒரு கனசதுரம் தான். இப்போ கனசதுரம்னு வரும்போது கணத்துக்குள்ள ஃபார்முலா மாதிரி நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இப்போ எத்தனை செவ்வகங்கள் இருக்குன்னு தானே கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு சதுரம் இன்னொரு சதுரத்தோடு அட்டாச் ஆகும் இல்லையா? அப்போ தான் நம்மளுக்கு செவ்வகம் வரும். இப்படி ஒரு சதுரம் இருக்குது, இன்னொரு சதுரத்தை இப்படி சேர்த்தா தான் நம்மளுக்கு செவ்வகமாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இது ஒரு கணங்கள் ஃபார்முலாவில் கூட எடுத்து செய்யலாம். எப்படி? கணங்களுக்கான ஃபார்முலா முதல் ஈலன்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? அது எப்படி இருக்கும்? 1 கியூபில் ஆரம்பித்து நம்மளுக்கு 8 வரை இருக்கு இல்லையா? அப்போ 8 கியூப் வரை இருக்கும், 8 கியூபு. இப்போ கணங்களின் ஃபார்முலா என்னென்னா நம்மளுக்கு n × n+1/2 ஹோல் ஸ்கொயர், இதுதான் அதோடைய ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு 8 n+1 9/2 ஹோல் ஸ்கொயர், இதை அடிச்சிடலாம். 4 9 36, 36 ஸ்கொயர் பண்ணோம்னா வரதே ஆன்சர். ஸோ 6ல் முடிகிற மாதிரி ஒரு ஆன்சர் இருக்குது. 1296 தான் இதோடைய சரியான ஆன்சர். இந்த ஃபேக்டரியல் ரிலேட்டடாகவும் போடுவாங்க, பட் இதுதான் கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. அடுத்த கொஷின், அகெயின் இது ஒரு மிரர் இமேஜ் கொஷினு. இந்த மிரர் இமேஜ், இந்த நம்பரு மிரர் இமேஜில் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எடுத்துட்டோம்னா இது மிரர் அப்படின்னு வச்சிட்டோம்னா இந்த நம்பர் எப்படி இருக்கும்? 9ன்றது இந்த மாதிரி ரிவர்ஸில் திரும்பிடும். 9ன்றது இப்படி ரிவர்ஸில் திரும்பிடும். இப்போ ரிவர்ஸில் திரும்பி இருக்கிறதுக்கு எங்கே நல்லா இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதில் 1ல் இருக்குது, வேறு எங்கேயா இருக்கா? வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். திரும்ப அடுத்தது செக் பண்ணுங்கள். 8 5 வந்து எப்படி திரும்பி இருக்கும்? இது இப்படி இருக்குன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். 2 வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும்? இப்போ இந்த டேர்ம் இந்த சீரீஸ் எதில் வருதுன்னா இதில் தான் வருது. சரியா? ரைட். அடுத்த கொஷின் இதுவும் பாருங்கள், அதே மாதிரி இந்த மிரர் இமேஜில் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 12:15 அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ கடிகாரத்தை எடுத்து கரெக்டாக உங்களால் மேட்ச் பண்ண முடியல அப்படின்னா நீ என்ன செஞ்சிடலாம்? 12 hours வச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னாவே 11 hours 60 minutes எடுத்துக்கிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்படி மைனஸ் பண்ணாலும் கிடைக்கும். இப்போ இது ஈஸியான சம்மு தான்.
இப்போ இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது, 12:15 இருக்குது. 12:15ன்றது நம்மளுக்கு கடிகாரத்தில் இப்படி காமிக்கும். 12:15 இது 3. இப்போ 12:15 நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி வந்திருக்கும் 12:15 அப்படின்னு. இது மிரரில் பார்த்தா எப்படி இருக்கும், இந்த இது வந்து இங்கே வந்திருக்கும் இல்லையா. இப்போ 11 இந்த சைடு இருக்கும். இது அப்படியே இங்கிட்டு பார்த்தோம்னா இப்படி வந்திருக்கும். இந்த 3 இருக்குது இங்கே வந்திருக்கும். இப்போ 9 கிட்ட வந்திருக்கும். இப்போ 11:45 இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஒன். சரிங்களா. இப்போ இங்கே 12 ஹவர்ஸில் பார்த்தோம்னா இது 11:16 போடுறோம். இதை காட்டில் இது ஒன்று தாண்டி இருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிற முடியும்னா இந்த 11 தான் இருக்கும். இது 45 மட்டும்தான் வரும். ஸோ அப்போ 11:45 இருக்கும் இதோடைய டைம் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே போயிட்டு இதை காட்டில் இது சிறுசாக இருக்குது. நீங்கள் இது பெருசாக இருந்தால் தான் டேரெக்டாக இதில் மைனஸ் பண்ண முடியும். இது சிறுசாக இருக்குன்னா அப்போ அதே டைம் வச்சுக்கணும். இல்லைனா 24 ஹவர்ஸில் சில நேரம் கொடுக்குறான் அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு இப்படி எடுத்துக்கணும். 23:60 23 hours 60 minutes எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக வரும். சரியா, ரைட். இப்போ இதுலேயே வேறு டைம் ஏதாவது கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10:15 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10:15 அப்படின்னு நம்ம அதை என்ன செய்யலாம். இப்போ 11 இது 11 hours 60 minutes இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதை காட்டில் இது பெருசாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணலாம். இது 45. அப்போ 1:45 இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா. ஸோ இங்கே இதை காட்டில் சின்னதாக இருக்கனால இதை அப்படியே வச்சுக்கணும். ரைட்டாக அடுத்த கேள்வி. டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இதில் ட்ரையாங்கிள் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ட்ரையாங்கிள், கொடுக்கப்பட்ட ட்ரையாங்கிள் இதுதான். இப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே இந்த கார்னர்லேருந்து 1 இது 2 போயிருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து 1 2 போயிருக்கு. இதில் எத்தனை பிரிவு இருக்குதுன்னு பாருங்கள். இதில் 1 இது 2 இது ஒரு 3 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கா. அதே மாதிரி இங்கேயும் 1 இது 2 இது 3 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி காமனாக 3 பார்ட் ரெண்டுமே கரெக்டாக டிவைட் ஆகிருக்கு. இப்போ 3 கியூப்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ 3 கியூப் என்ன 27. இப்போ இதிலே வேறு ஒரு இமேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிடுவோம். இப்படி இருக்குன்னு இங்கே இதில் இப்படி 1 இப்படி 1 போட்டிருக்காங்க. அப்போ இதில் எத்தனை இருக்குது, இதில் 1 இது 2. இப்போ திரும்ப 1 இது ஒரு 2. அப்போ இங்கே என்னென்னா 2 கியூப்னு எடுத்துக்கணும். அப்போ 8ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு 3 பார்ட்டாக வந்திருக்கு. அப்போ 3 கியூப். இது மாதிரி 4 பார்ட்னா 4 கியூப் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து 3 சைடு இருக்கனால அதை கியூப் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 27 இஸ் தான் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி. அது மிஸ்ஸிங் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக போட்டுருவீங்க. இது 3 சைடு இருக்குது. இங்கே 4 சைடு இருக்குது. இங்கே 5 சைடு இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரணும், 6 சைடுக்குள்ளே வரணும். 1 2 3 4 5 6. அப்போ ஆப்ஷன் டி இஸ் தான் கரெக்ட் ஒன். அவ்வளோதான். இது பிக்சர் ரொம்ப ஈஸியான சம், டக்குன்னு போட்டுடலாம். அடுத்து மேக்ஸில் நோட்டேஷன்ஸ், அதாவது இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. நோட்டேஷன்னா இந்த சிம்பிள் ரிலேட் பண்ணி இருக்கக்கூடியது. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி மாற்றி இந்த கிவனில் போட்டு செய்யணும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 32 மைனஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இங்கே மைனஸ்ன்றது எப்படி எடுத்துருக்க சொல்லியிருக்காங்க, -10 ஃபார் டிவிஷன். அப்போ 32 டிவைட் அப்படின்னு போகணும். 32 சாரி ஃபஸ்ட்டு 25 இருக்கோ, இங்கே இருக்கு. ரைட். ஃபஸ்ட்டு 25 ப்ளஸ் இருக்க இடத்துல என்ன இருக்கணும், நம்மளுக்கு ப்ளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிபிள். ஸோ மல்டிபிள் 32. மைனஸ் இருக்க இடத்துல டிவிஷன் இருக்கணும், டிவிஷன் 4. மல்டிபிள் இருக்க இடத்துல -12, டிவிஷன் இருக்க இடத்துல +3. அவ்வளோதான். அடுத்து போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம செய்யணும். ஒரு நாள் ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் எடுத்துக்கணும். என்ன 32. இது 2 மல்டிபிள் பண்ணால் 8 40, 8 16, 20, 200. -12 +3. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். 200ல் 12 போனால் ஒரு 188. 188 + 3 191. 191 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 3 ப்ராக்கெட் இருக்குது. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே 3 -10 ஃபார் என்ன
மைனஸ்ன்றது மல்டிபிளாக இருக்குது 15, டிவிஷன் அப்படின்றது ப்ளஸ்ஸாக இருக்குது 19 வித்தின் அ ப்ராக்கெட். அடுத்து மல்டிபிள் அப்படின்றது நம்மளுக்கு டிவிஷனாக இருக்குது 8, ப்ளஸ்ன்றது மைனஸாக இருக்குது -6. ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணோம்னா 3 × 15 45, 45 + 19 ரெண்டையும் கூட்டினா 14, 6 64, 64 டிவைட் 8 -6. இது 8 8 64 அடிச்சிடலாமா? இப்போ 8 - 6 என்ன? 2 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் இஸ் 2. நெக்ஸ்ட் ஓகே, இங்கே சேம் இது அதுதான். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நம்மளுக்கு 6 பர்சன்டேஜ்ன்றது நம்மளுக்கு ப்ளஸ். இப்போ 6 + 12. அடுத்து சி மீன்ஸ் டிவிஷன் 3, அட்டுன்றது மல்டிபிள் 8, டாலர்ன்றது -3. ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பார்க்கணும். போர்ட் மாஸ் ரூல் படி 1 3 4 3 12. அடுத்து மல்டிபிள் பண்ணோம்னா என்னங்க 32. இங்கே முன்னாடி 6 ப்ளஸ் இது -3. இப்போ 6ல் 3 போனால் 3, 32 3 கூட்டினா 35. ஸோ த ஆன்சர் இஸ் 35 இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கொஷின் இது அதுதான். ஸோ 18Q, 18Qன்றது மல்டிபிள் 12. P டினோட்ஸ் டிவிஷன் 4, R வந்து ப்ளஸ்ஸு 5, S வந்து -6. இப்போ ஃபஸ்ட்டு இது டிவைட் பண்ணோம்னா 3, 24 54 + 5 -6. அப்போ 59 - 6 53 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 14 மைனஸ்ன்றது எப்படி எடுத்துருக்கணும்? மைனஸ்ன்றது மல்டிப்ளைடு 10. அடுத்து மல்டிபிள்ன்றது +4, டிவிஷன்ன்றது -16, ப்ளஸ்ன்றது டிவிஷனாக இருக்குது 8. சரியா? இப்போ 4 8 2 8 16. இதை மல்டிபிள் பண்ணோம்னா அது 140 +4 -2. 4 2 போனால் 2 தான். இப்போ 142 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஷின் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் என்னென்னா, இது 25 இல்லை, இது 12ன்னு எடுத்துக்கோங்க. 12. ஸோ இப்போ 12 மைனஸ்ன்றது டிவைட் 3, ப்ளஸ்ன்றது மல்டிபிள் 5, மல்டிபிள்ன்றது +20. இது அடிங்க 1 3 4 3 12, 4 × 5 20 + 20 40. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா? ரொம்ப எல்லாமே ஈஸியானது தான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பொறுத்தளவு. கொடுத்துருக்கதை மட்டும் கரெக்டாக மீன் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து வவல்ஸ் கான்சோனன்ட்டு. இந்த கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். இவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இங்கிலீஷில் இருக்குது, கீழே தமிழில் இருக்குது. ஹவு many such consonant are there in the above sequences? இந்த கொடுக்கப்பட்டதில் immediately followed by a number. கான்சோனண்ட்டு ஃபாலோட் பை a நம்பராக இருக்கணும். இமீடியட்லி ப்ரெசிட் பை a வவலாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வவலாக இருக்கணும். ஸோ தமிழில் பாருங்கள் இங்கே. ஸோ கான்சோனண்ட்டுக்கு முன்னாடி இந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்து வவல்ஸ் இருக்கணும். கான்சோனண்ட்டை தொடர்ந்து ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இது வவல்ஸ் தானே, வவல்ஸாக எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ வவல்ஸ்ன்றது இங்கே இருக்குது. வவல்ஸுக்கு அடுத்து கான்சோனண்ட் வரணும், இதில் வரல, அப்போ விட்டுருங்க. அடுத்து இங்கே வவல்ஸ் இருக்குது. வவல்ஸுக்கு அடுத்து கான்சோனண்ட் இருக்கா? இருக்குது. கான்சோனண்ட்டுக்கு அடுத்து நம்பர் இருக்கா? இருக்குது. அப்போ AK7ன்றது ஒரு டேர்ம் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், வவல்ஸ் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது கான்சோனண்ட்டு, மூணாவது நம்பர். அதே மாதிரி வேறு எங்கே இருக்குது வவல்ஸு? இங்கே இருக்குது. வவல்ஸு கான்சோனண்ட்டு நம்பர் இல்லை, அப்போ இதை எடுக்க முடியாது. அடுத்து இங்கே வவல்ஸ் இருக்கா? வவல்ஸு கான்சோனண்ட்டு நம்பர் இங்கே இருக்கு பாருங்க. வவல்ஸு ஐ, ஒரு கான்சோனண்ட்டு, ஒரு நம்பர் இருக்குது. இது ஒன்று இருக்கா? அடுத்து வேறு எங்கேயா இருக்கா? வேறு எங்கேயுமே வவல்ஸ் இல்லை. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ அந்த டேட்டா என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறது. அடுத்த கேள்வி பாருங்கள்.
இதில் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். அனைத்து வவல்ஸையும் ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ எல்லா வவல்ஸையும் ட்ராப் பண்ணிடுவோம். நீக்கியதுக்கு பின்னாடி புதிய தொடரில் இடது முனையிலிருந்து 13வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் இருக்கும் 8வது உறுப்பை காண்க. இடதுனா லெஃப்ட் சைடுனா நம்மளுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இங்கிட்டிருந்து பார்க்கணும், ரைட் சைடுனா இந்த சைடுலேருந்து பார்க்கணும். சரி, லெஃப்ட்னா அங்கிட்டிருந்து வரணும், ரைட்னா இந்த சைடுலேருந்து பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வவல்ஸை ஃபுல்லாக எடுத்துருவோம். வவல்ஸை ஃபுல்லாக எடுத்துருவோமா? வவல்ஸ்ன்றது எங்கே இருக்குது? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. AEIOU வேறு என்ன இருக்கா? ரைட், இல்லை. சரி, இப்போ 3 தான் வவல்ஸ் இருக்குது, எடுத்தாச்சு. என்ன சொல்கிறாங்க அடுத்து? 8th element to the right of the 13th element from the left end. அப்போ லெஃப்ட் எண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு 13th பிளேஸில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட்னா இங்கேருந்து 13வது இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. 3, 6, 9, 10, 13. இதுதான் 13ல் இருக்குது. இதுலேருந்து 8வது எலமெண்ட்டு ரைட் சைடில், இதுலேருந்து ரைட் சைடில் பார்க்கணுமா? அப்போ 2, 4, 6, 7, 8. இப்போ 8வது இடத்துல இருக்கக்கூடியது எதுனா பர்சன்டேஜ்ன்றது இருக்குது. இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். சரியா? இந்த இது புரிஞ்சாதான் உங்களால் கரெக்டாக எடுத்து எழுத முடியும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், இங்கே how many odd numbers are there in the sequence which are immediately followed by an odd number? ஒரு ஒற்றையனை தொடர்ந்து எத்தனை ஒற்றையன் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும். ஒரு ஒற்றையனை தொடரும் எத்தனை ஒற்றையன்கள் உள்ளன? அப்போ ஒற்றையன்னா ஆட் நம்பர் பாருங்கள், இதே ஆட் நம்பர் தான். ஆட் நம்பரை தொடர்ந்தாப்புல ஒரு ஆட் நம்பர் இருக்கா? எஸ் இருக்குது. இங்கே இது ஆட் நம்பர் தான். ஆட் நம்பரை தொடர்ந்தாப்புல ஒரு ஆட் நம்பர் இருக்குது. இங்கே ஆட் நம்பர் இது இல்லை. இது ஆட் நம்பர் தொடர்ந்து ஒன்று இருக்குது. வேறு இங்கே ஒன்று இருக்குது. திரும்ப இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் ஆட் நம்பரை தொடர்ந்து வேறு எங்கே இல்லை. அப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 4க்கு மேலே இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஒன். அடுத்த கொஷின், இதில் 17th எலமெண்ட்டு, அதுலேருந்து 8th எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து இந்த சீக்வன்ஸ் எப்படி எழுத சொல்லியிருக்காங்க? ரிவர்ஸ் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸில் எழுதணும். இப்போ ரிவர்ஸ்னால் இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? இது இங்கேருந்து இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். அப்போ எப்படி எழுதிருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி எழுதிருக்கணும். பி, ஜி, இந்த சிம்பிள் இப்படி ஃபுல்லாக வந்துருக்கணும். கொஸ்டின் மார்க்கு, ஏ, ஆஷ் சிம்பிள், டி, 6, பர்சன்டேஜ், ஜெட்டு, அட்டு, மைனஸ், ஓ, டாலரு, அப்புறம் ப்ளஸ்ஸு, கியூ, 8 இந்த மாதிரி பண்ணணும், ஈக்குவல் டு ருபீஸு, டி இப்படி இருக்கும். இதெல்லாம் ரிவர்ஸ் எழுதுறது. அடுத்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எழுதி அவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை எழுதி வச்சிட்டேன். அடுத்து எழுதப்படும் போது 17வது உறுப்பின் இடதுபுறமாக அமைந்த 8வது உறுப்பு. இடதுபுறம் நம்ம தான் நம்மளுக்கு இங்கிட்ட இருந்து வரணும் இல்லையா? இப்போ லெஃப்டில் இருந்து 17th எலமெண்ட் என்னன்னு பாருங்கள். 3, 6, 9, 10, 12, 14, 16, 17. ஸோ இது 17th எலமெண்ட்டாக வருது. இப்போ அதிலிருந்து திரும்ப 8வது எலமெண்ட் என்ன வருதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதிலேருந்து 8th எலமெண்ட் தான் கேட்குறாங்க. எஸ், 17th எலமெண்ட்லேருந்து 8th எலமெண்ட்டு. இது 17th எலமெண்ட்டு. இதிலேருந்து 8வது எலமெண்ட்டு. இடப்புறமாக அமைந்த 8வது உறுப்பு. ஓகே, அப்போ இடதுபுறம்னா நம்மளுக்கு இந்த பக்கம் தான் வரும். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ 8வது இடத்துல என்ன இருக்குது? 6 தான் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ இந்த கேள்வியை என்ன சொல்கிறான்றது தெளிவாக பார்த்துக்கணும். ஏற்கனவே வந்து ரிவர்ஸ் எழுதியாச்சு. 17வது உறுப்பு என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடுறோம் இந்த ஆரம்பத்துலேருந்து. அதிலிருந்து இடப்புறமாக 8வது உறுப்புன்னு கேட்டிருக்கோம். அதனால் இடதுபுறமாக பார்த்துருக்கோம். இந்த உறுப்புலேருந்து இடதுபுறமாக இது வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்துடும். அடுத்த கொஷின் பாருங்கள். இது இங்கிலீஷில் இருக்குது. இந்த கோட் லாங்குவேஜ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிரெட் இஸ் கால்டு பட்டர், பட்டர் இஸ் கால்டு மில்க், சம்திங் அப்படியே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கொஷின் பாருங்களேன். which of the following indicates time in that languages? இப்போ டயத்தை குறிக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேரத்தை குறிக்கிறது எது? நேரத்தை குறிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாட்ச் தான். அப்போ வாட்ச் இஸ் கால்டு என்ன? ஏரோப்ளான். இப்போ த ஆன்சர் இஸ் டி. தமிழில் பார்க்கணும்னா இதை பார்த்துக்கோங்க. ஸோ எந்த மொழி பின்வருவனையில் எது வந்து மொழியில், எந்த மொழியில் வந்து நேரத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேரம்ன்றது நம்மளுக்கு கைக்கடிகாரம் தான். அந்த கைக்கடிகாரத்தை நம்ம எப்படி சொல்கிறாங்க? இப்போ கைக்கடிகாரமானது விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்படி தான் அவங்க குறியிட்டிருக்காங்க. ஸோ அப்போ அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ இது என்ன ஆன்சரு? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ இதை பார்த்த வர தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.